எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப யூசுவலா எல்லாருமே சாதாரணமா பண்ணக்கூடிய விஷயம், நம்ம ஹெல்த்ல என்னென்ன மாதிரியான வொர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நம்மளை கொண்டு போய் விடுதுன்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பேக்ல வந்து ஃபுட்டை வாங்கிட்டு வர்றது. பிளாஸ்டிக் கவர்ல வந்து குழம்பு எடுத்துட்டு வரும், இட்லி எடுத்துட்டு வரும், சாதம் எடுத்துட்டு வரும், அதுக்கு உண்டான சைட் டிஷ் எல்லாமே பிளாஸ்டிக் கவர்லேயே வரும். இது எல்லாமே இப்படிதான் நம்ம வந்து அன்றாடம் இல்லைனாலும் எப்பாவது ஒரு நாளைக்கு வெளியே சாப்பிடும் போது வெளியிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது இப்படிதான் வாங்கிட்டு வருவோம். இதில் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பேக் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக், நம்ம யூஸ்வலாக கடையில் கொடுக்குற குழம்பு பேக்லாம் வந்து லோ கிரேட் பிளாஸ்டிக். இதுக்கு ஒரு நேச்சர் என்னன்னா, ஹாட்டாக ஒரு பொருளை ஊற்றும் போது அது மெல்ட் ஆகும், அதோட தன்மையை அது இழக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது அதுல இருந்து நிறைய கெமிக்கல், அதாவது கெமிக்கல் அப்படின்னா அழிவுக்கு கொண்டு போகிற அளவு கெமிக்கல்ஸ் இருக்கு. அந்த கெமிக்கல் எல்லாம் வெளியாகும். அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு பிரெயினில் மெமரி லாஸ் உங்களுக்கு கொண்டு வரும், அல்சைமர் அதாவது மறதி நோயை உங்களுக்கு கொண்டு வரும். அதே மாதிரி உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, பிரெயினில் இருக்க ஹார்மோனல் கண்ட்ரோல் பண்ணுற இந்த எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, லிவர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சான்சஸ் கிடையாது, ஹை ரிஸ்க். இது எல்லாமே கிட்னி டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கில் ஃபுட்டை கேரி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூடவே கேன்சரை வாங்கன்னு இன்வைட் பண்ணுற மாதிரியான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பேக்லேயே நான் வந்து வெளியே இருக்கேன், குக் பண்ணி சாப்பிட முடியாது, நான் ரெகுலராக ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். இல்லை அங்கேயே வந்து பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மென்னா இருந்தாங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதுக்கு, உங்களோட ஃபர்டிலிட்டி ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். உமனா இருந்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ், ஓவோட குவாலிட்டி குறைஞ்சிரும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி உங்களோட இன்டெஸ்டைன், வயிறில் இருக்க உங்களோட கட்டில் இருக்க நல்ல நல்ல பாக்டீரியாஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உங்களோட நல்ல நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், அதாவது நல்ல ஊட்டச்சத்தை உறிஞ்சக்கூடிய தன்மை போயிடும். நிறைய ஹெல்த் இஷ்யூ, அதாவது வயிறு ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியா இருக்கும். லிவராக இருந்துச்சு அப்படின்னா லிவர் தன்னை டீடாக்ஸ் பண்ண முடியாமல் லிவரில் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கெமிக்கல், அதாவது பேக்லேருந்து வர கெமிக்கல்னால உங்களோட லங்ஸ் பார்த்தீங்கன்னா அலர்ஜியை தாங்க முடியாமல் அது ஒரு ஆஸ்துமாவை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவராலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுட்டை கேரி பண்ணி வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஓவராலாக ஃபுட்டை மட்டும் கேரி பண்ணல, உங்கள் பாடிக்கு பெரிய நோயுமே கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் வாங்கிட்டு வருவீங்க, அந்த ஒரு நாள் 2 நாள் கெமிக்கலே உங்கள் பாடியில் அது வெளியே போகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நெகிழி பை மக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போதான் ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி நெகிழி பையை மக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பாடி எப்படி அவ்வளோ கெமிக்கலாக தாங்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னென்ட் மதராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நெகிழி பையில் வச்ச உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஃபீட்டல் க்ரோத், குழந்தை வளர்ச்சி வந்து தடைப்படும். அதே மாதிரி ரொம்ப குறைந்த எடையுள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும் குழந்தைகிட்ட. அதே மாதிரி வளர்ற பசங்களா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி எல்லாம் தடைப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய நியூராலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் வீட்டுக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் ஸ்டீல் பாக்ஸை கொண்டு போய் வாங்கிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றத்தை நம்ம ஒரு நாள் கொண்டு வரும்போது நம்மளை பார்த்து இன்னும் 4 பேர் மாறுவாங்க. நம்ம வந்து சேஞ்சஸ்க்கு ஒரு இடமா எடுத்துக்குவோம். அதே மாதிரி வெளியே சாப்பிட போகிறீங்க, வாழை இலையை கேட்டு சாப்பிட பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு நோயை இன்வைட் பண்ணுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருமே ஹெல்தி அண்ட் ஆக்டிவாக இருங்க. நிறைய விஷயம் இந்த மாதிரி நியூட்ரிடியூ டெஸ்ட்டில் நம்ம பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.